ஹலோ வியூவர்ஸ். ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மேட் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. இது 2008 வருஷம் மே மாசம் 16ஆம் தேதி காலை 6 மணி. அந்த ஒரு டைம்ல நொய்டா இருக்கக்கூடிய ஜல்வயு விகார் அபார்ட்மெண்ட்ஸ் முன்னாடி பாரதி மந்தல் அப்படின்ற வேலைக்கார பெண்மணி எப்பயும் போல அந்த வீட்டுக்கு வேலை பார்க்க வர்றாங்க. அப்படி வந்தவங்க அந்த வீட்டோட டோர் பெல்ல ஃபர்ஸ்ட் டைம் அமுக்குறாங்க. அப்படி அமுக்குறப்ப யாருமே வந்து அந்த கதவை திறக்கல. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் அமுக்குறதுட்டு மறுபடியும் டோர் பெல் அமுக்குறாங்க. அப்பயும் யாருமே வந்து கதவை திறக்கல. இது நார்மலான விஷயமா அப்படின்னு கேட்டா அந்த வீட்டுல இது நார்மலான விஷயம் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் டோர் பெல் அமுக்குன உடனே அந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு வேலையாளான ஹேம்ராஜ் அப்படின்றவர் உடனே வந்து கதவை திறந்துருவாரு. ஆனா அன்னைக்கு நாள்ல 2 தடவை டோர் பெல் அமுக்கியும் யாருமே வந்து கதவை திறக்கவே இல்ல. சரி 3வது தடவை காலிங் பெல் அமுக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுக்க போறாங்க. அப்படி அமுக்க போகும்போது அந்த வீட்டோட தலைவியான நூப்பூர் வந்து அந்த வீட்டோட உள்புற டோரை திறக்கிறாங்க. அப்படி திறந்து அவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னொரு மெயின் டோர் இருக்கு. அந்த டோருக்கு முன்னாடி தான் பாரதி மந்தல் நின்னுட்டு இருக்காங்க. அப்படி நிக்கிறவங்க வெளியில நிக்கிற பாரதி மந்தல்ட்ட டோர் என்ன வெளியே லாக் ஆயா இருக்கு, ஹேம்ராஜ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு வெளியில நிக்கிற பாரதி மந்தல் ஆமாமா டோர் வெளியே லாக் ஆகி தான் இருக்கு, ஹேம்ராஜ் எங்க போனாருன்னு தெரியல, உங்க இருக்கிற கீயை மேல போய் பால்கனி வழியா வெளியே தூக்கி போடுங்க, நான் அதை கீழே போய் எடுத்துட்டு வந்து டோர் அன்லாக் பண்ணிட்டு உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்யறாங்க. அதுக்கு நூப்பூர் ஹேம்ராஜ் பால் வாங்க எதுவும் போயிருக்கலாம், அப்படி போறப்பதான் வெளியில டோரை பூட்டிட்டு போயிருப்பான். சரி நான் பால்கனிக்கு போயிட்டு சாவியை வெளியே தூக்கி போறேன், அதை எடுத்து நீ அன்லாக் பண்ணிட்டு உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பால்கனிக்கு போயிட்டு சாவியை தூக்கி போடுறாங்க. அப்படி தூக்கி போட்டதும் பாரதியும் அந்த சாவியை எடுத்து வந்து டோரை அன்லாக் பண்ணி உள்ள வர்றாங்க. அப்படி அவங்க உள்ள வரப்போ அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு சத்தமும் கேக்குது. எஸ் அந்த வீட்டோட தலைவியான நூப்பூரும் அவங்களோட ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமா கத்துறாங்க. அப்படி இவங்க கத்துற அந்த ஒரு சத்தம் வீட்டுக்குள்ள என்ட்ரான பாரதி மந்தலுக்கு மட்டும் கேட்கல, அவங்க வீட்டை சுத்தி இருக்கிற அக்கம் பக்கத்து வீட்டினர் எல்லாருக்குமே அந்த சத்தம் பயங்கரமா கேக்குது. இந்த ஒரு சத்தத்தை கேட்டோடனே பாரதி மந்தல்னாலும் வேகமா அந்த சத்தம் ஒரு திசையை நோக்கி ஓடி வந்து பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப ராஜேஷ் அண்ட் நூப்பூருக்கு பிறந்த 13 வயசு பிள்ளையான ஆருசி தல்வார் அவங்களுடைய ரூம்ல அவளுடைய பெட்ல இறந்த மாதிரி கிடக்குறா. அதுவும் அவங்க சாதாரணமா இறந்து கிடக்கல, அவங்களோட கழுத்து டீப்பா அறுக்கப்பட்டு இறந்து கிடக்காங்க. அதை பார்த்த சாக்குல தான் ராஜேஷும் நூப்பூரும் பயங்கரமா கத்தவும் செஞ்சிருக்காங்க. அப்படி கத்துற அந்த சமயத்துல தன்னோட மகளை கொன்றது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப அவங்களுக்கு வந்த முதல் சந்தேகமே ஹேம்ராஜா தான் இருந்தாப்ல. சோ அந்த ஹேம்ராஜ் யாரு, எப்பயுமே கதவை திறக்கிற அவையே இன்னைக்கு வீட்லயே இல்ல. அண்ட் நேத்து நைட் இந்த வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்ற பல திடுக்கும் தகவல் இந்த ரியல் இன்சிடென்ட் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்படிலாம் கூட இந்த உலகத்தில் நடக்க மாட்டா, அதுவும் நம்ம இந்தியாவில் நடக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே திகிலடைய வைக்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூட வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. இது 2008 காலகட்டம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற நொய்டா. அந்த காலகட்டத்தில் நொய்டா பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா வளர்ச்சி அடைந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால எக்கச்சக்கமான எஜுகேட்டட் பீப்புள் பார்த்தீங்கன்னா அங்க வந்து குடியேறவும் ஆரம்பிச்சாங்க. இப்படி நொய்டா அந்த காலகட்டத்தில் பயங்கர ஃபாஸ்டா வளர்ச்சி இருந்ததுக்கு காரணம் ஐடி கம்பெனிஸ் தான். ஸோ ஐடி கம்பெனிஸ் இருந்தனாலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் தான் கட்டப்பட்டுச்சு. இதனாலே அங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, அந்த சிட்டில போயிட்டு பயங்கரமா தங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற அபார்ட்மெண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு குடியேற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குடியேறினதுல ஒன் ஆஃப் த ஃபேமிலி தான் ராஜேஷ் அண்ட் நூப்பூர் தல்வார். இவங்க 2 பேரை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்க 2 பேருமே ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ், அதுவும் டென்டல் டாக்டர்ஸ். அதுலயும் முக்கியமா ராஜேஷ் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் இந்த போர்ட்டிஸ் ஹாஸ்பிடல் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த போர்ட்டிஸ் ஹாஸ்பிடல்ல டென்டல் டிபார்ட்மெண்டோட ஹெட்டாவே இருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, இவங்க 2 பேருமே அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே தனித்தனியா கிளினிக்கும் வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. அவங்களோட பேர் தான் ஆருசி. அவங்களுக்கு 13 வயசு ஆகுது. இந்த ஆருசி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற டெல்லி பப்ளிக் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா படிச்சிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் டாக்டர் அப்பாவும் டாக்டர், இவங்க 2 பேருமே தனித்தனியா கிளினிக் வச்சிருக்காங்க. அப்படின்றனால அவங்க அளவுக்கு அதிகமா அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கிளினிக்ல தானே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சோ அதனாலே ஆருசி பாத்தீங்கன்னா அவங்களோட டைம் அளவுக்கு அதிகமா மொபைல் போன்ல தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க 3 பேர் தான் பாத்தீங்கன்னா ஜல்வயூர் விகார் அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட்ல L32 அப்படின்ற பிளாட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்காக இவங்க வீட்டுல இவங்க 3 பேர் மட்டும் தான் வாழ்றாங்களான்னு கேட்டா இவங்க கூட சேர்த்து 4வது ஒரு நபர் இருக்காரு. அவர் தான் ஹேம்ராஜ். இவருக்கு வயசு பாத்தீங்கன்னா 45 வயசு. இவர் முக்கியமா அவங்க வீட்டுல இருக்கிறதுக்கான காரணம் சமையல் வேலைக்காக தான் இருக்கவே செய்யறாரு. அதுக்காக சமையல் மட்டும் கிடையாது, சமையலை தாண்டி சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் பாத்தீங்களா, அப்படி சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே அவங்க வீட்டுல பாத்துக்கிறதே இந்த 45 வயதான ஹேம்ராஜ் தான். வேலையால் அப்படின்னா வேலை டைமுக்கு மட்டும் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போற ஒரு வேலையால் எல்லாம் கிடையாது. இவர் நேபாள் நாட்டை சேர்ந்தவர். அதனாலே இவங்களோட வீட்டிலேயே தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாளா தான் இவர் அவங்க வீட்டுல தங்கிட்டு இருந்தாரு. இந்த ஹேம்ராஜுக்கும் பாத்தீங்கன்னா 60 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க நேபாள்ல இருக்காங்க. அந்த ஹேம்ராஜ் இங்க தங்கி இருக்கிற அவரோட ரூம் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவரோட ரூமுக்கு மட்டும் 2 டோர் இருக்கும். ஒரு டோர் பாத்தீங்கன்னா டைரக்டாவே திறந்து வீட்டுக்கு வெளியே போற மாதிரி இருக்கும். இன்னொரு டோர் பாத்தீங்கன்னா டைரக்டாவே திறந்து வீட்டுக்குள்ள போறதுக்கான ஒரு வழியாவும் இருக்கும். எஸ் இந்த வீட்டுல இருக்கிற மற்ற ரூம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு டோர் இருந்துச்சு அப்படின்னா இவரோட ரூம்ல மட்டும் 2 டோர் இருந்துச்சு.
ஸோ இவங்க 4 பேர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வீட்டில் தங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த சம்பவம் நடந்த அந்த நாளுக்கு போனோம் அப்படின்னா மே 15, 2008 வருடம் அன்னைக்கு நாள் காலையில எப்பயும் போல நூப்பூர் கிளம்பி அவங்களோட கிளினிக்கு போயிறாங்க. கிளினிக்ல போயிட்டு அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் திரும்பி வர்ற டைம்ல ஆருசி ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு மறுபடியும் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகவும் செய்யறாங்க. அப்படி ரிட்டர்ன் ஆறப்ப நூப்பூரும் ஆருசி மட்டும் தான் வந்தாங்களான்னு கேட்டா அவங்க கூடயே சேர்ந்து நூப்பூரோட சிஸ்டரின் லாவான வந்தனா தல்வார் அப்படின்றவங்களும் பார்த்தா கூடயே வர்றாங்க. ஸோ இவங்க 3 பேர் ஒன்னா உட்காந்து அன்னைக்கு லஞ்சை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்ச உடனே நூப்பூர் மறுபடியும் அவங்களோட கிளினிக்கு கிளம்பி போறாங்க. அது நூப்பூர் மட்டும் கிடையாது, நூப்பூர் கிளம்பி போன அடுத்த சில மணி நேரங்கள்லயே பாத்தீங்கன்னா வந்தனாவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. இரவு 7:30 மணி ஆகுது. அந்த டைம்ல நூப்பூர் அவங்களோட கிளினிக் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களோட வீட்டுக்கு வர்றாங்க. இவங்க வந்து அடுத்த 1 மணி நேரத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இரவு 8:30 மணிக்கு ராஜேஷ் தல்வாரும் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல அவரோட லெக்சரரை முடிச்சுட்டு அவரும் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. இப்படி ராஜேஷ் தல்வார் 8:30 வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவரோட காரை பார்க் பண்ணிட்டு அவரோட கார் டிரைவர் ராஜேஷோட பேக் அண்ட் கார்க்கே அவங்களோட வீட்டுக்கு வந்து வேலையாளன ஹேம்ராஜ் இருக்காரு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறாப்ல. அப்படி அவர் கொடுத்துட்டு கிளம்புற அந்த சமயத்துல அந்த கார் டிரைவரான உமேஷ் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அவரோட கண்களாலேயே அந்த வீட்டோட டைனிங் டேபிள்ல நூப்பூரும் ஆருசியும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்ததை நேரடியா பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. இரவு 10 மணி ஆகுது. அந்த சமயத்துல ராஜேஷும் பாத்தீங்கன்னா அவரோட டின்னரை முடிக்கிறாரு. ஒன்ஸ் அந்த டின்னரை முடிச்ச அந்த சமயத்துல ராஜேஷும் நூப்பூரும் தன்னோட மகளான ஆருசிக்கு வரப்போற பர்த்டேக்காக ஒரு செம்மையான கிஃப்ட பிரசன்ட் பண்றாங்க. அதுதான் சோனி DSC W130 அப்படின்ற ஒரு கேமரா. இந்த கேமராவை பார்த்த உடனே ஆருசி வேற லெவல்ல துள்ளி குதிச்சு எக்ஸைட்மெண்ட் ஆறா. அப்படி எக்ஸைட்மெண்ட் ஆன உடனே முதல் போட்டோ அதை எடுத்து பார்க்கணும்னு சொல்லிட்டு உடனே அதை அன்பாக்ஸ் பண்ணி அதை வச்சு ஒரு போட்டோவும் எடுக்கிறான். அது அந்த ஒரு போட்டோ மட்டும் கிடையாது, அதுக்கடுத்து எக்கச்சக்கமான போட்டோஸ் டக்குன்னு கிளிக் பண்றான். அப்படி கிளிக் பண்ணதுல ஆருசி கடைசியா கிளிக் பண்ண போட்டோ இரவு 10:10 கிளிக் பண்றாங்க. அப்படி அந்த டைம்ல கிளிக் பண்ண அந்த போட்டோ தான் பாத்தீங்கன்னா ஆருசி எடுத்த கடைசி போட்டோ. அதுக்கப்புறம் ராஜேஷும் நூப்பூரும் அவங்க ரூமுக்கு போய் தூங்க போயிறாங்க. ஆருசியும் செம்ம எக்ஸைட்மெண்டோட அந்த பர்த்டே கிஃப்டோட செம்ம ஜாலியா போயிட்டு அவங்க ரூம்லயும் தூங்க போறாங்க. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. இரவு 11 மணி ஆகுது. அந்த சமயத்துல ராஜேஷ் தன்னோட லேப்டாப்ல கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குன்றதுனால ரவுட்டர் கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நூப்பூர்ட்ட சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே நூப்பூரும் அந்த ரவுட்டர் ஆன் பண்றதுக்காக ஆருசியோட ரூமுக்கு போறாங்க. ஏன்னா அந்த ரவுட்டர் இருக்கிற ரூம் ஆருசி ரூம்ல தான் இருக்கு. சோ ஆருசியோட ரூம்ல போயிட்டு அந்த ரவுட்டர் ஆன் பண்றாங்க. அப்படி ஆன் பண்ற அந்த ஒரு சமயத்துல ஆருசி பாத்தீங்கன்னா சேட்டன் பகத்தோட ஒரு நாவல உட்காந்து இன்ட்ரெஸ்டா படிச்சிட்டு இருக்காங்க. அதை ஸ்மைல் பண்ண ஒரு பேஸோட பார்த்துட்டு நூப்பூரும் அவங்களோட ரூமுக்கு வந்துடுறாங்க. ஒன்ஸ் அவங்க வந்ததுக்கு அப்புறம் ராஜேஷும் அவருக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த லேப்டாப்பை கடைசியா க்ளோஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்படி அவர் ப்ரௌஸ் பண்ணி முடிச்சு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ண அந்த டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இரவு 11:41 மணி. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. நள்ளிரவு 12 மணி ஆகுது. அந்த ஒரு சமயத்துல ஆருசியோட ஃப்ரெண்டான அன்மோல் அப்படின்றவன் பாத்தீங்கன்னா ஆருசிக்கு ஒரு கால் பண்ணிருக்கான். ஆனா அந்த கால் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுதே தவிர கால் அட்டன் ஆகவே இல்ல. சரி ஆருசியோட மொபைல் போன் தான் அட்டன் ஆகல, அவங்களோட லேண்ட்லைனுக்காச்சும் கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டோட லேண்ட்லைனுக்கும் கால் பண்ணிருக்கான். ஆனா அந்த காலும் ஃபுல் ரிங் போயிட்டு கட் ஆச்சே தவிர அதையும் யாரும் அட்டன் பண்ணல. சரி ஆருசி போன் கால் அட்டன் பண்ணல, லேண்ட்லைனே அட்டன் பண்ணல, பேசாம ஒரு மெசேஜ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு 12:30 மணிக்கு அன்மோல் ஒரு மெசேஜும் அனுப்பி விட்டுருக்கான். ஆனா அந்த ஒரு மெசேஜுக்கும் அவனுக்கு ரிப்ளை வரல. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. அன்னைக்கு இரவு முடியுது. ஆனா அந்த இரவு மற்ற வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் பீஸ்ஃபுல்லான இரவா இருந்துச்சே தவிர ஆருசியோட வீட்டுல அது பீஸ்ஃபுல்லான இரவா இல்லவே இல்ல. அன்ற இரவு ஏதோ கொடூரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதுதான் அடுத்த நாள் காலையில தெரியவும் வந்துச்சு. இன்ட்ரோல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில பாரதி மந்தர் வெளியே வந்து காலிங் பெல்ல 2 தடவை அடிச்சுட்டு யாரும் வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ உள்ள இருந்து நூப்பூர் வந்து கேமரா வந்து கதவு திறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சாவியை மேல பால்கனில இருந்து வெளியே தூக்கி போட்டு பாரதி மந்தர் அந்த சாவியை வச்சு ஓபன் பண்ணி உள்ள வர அந்த ஒரு சமயத்துல பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி அடைந்த அந்த ஒரு சமயத்துல உள்ள வந்து பாக்குறப்ப நூப்பூர் அண்ட் ராஜேஷ் 2 பேருமே பாத்தீங்கன்னா தங்களோட மகள் 13 வயது மகள் அவளோட ரூம்ல பெட்ல கழுத்து அறுக்கப்பட்டு இறந்து கிடந்த காட்சியை பாரதி மந்தர் நேரடியா பார்த்து அதிர்ந்து போன அந்த ஒரு நிகழ்வு இருக்கு பாத்தீங்களா. அந்த ஒரு நிகழ்வு அடுத்த நாள் காலையில நடக்கவும் செய்யுது. ஸோ இப்படி ஆர்சி மர்மமான முறையில் இறந்து கிடந்தது பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. இந்த தகவல் கேட்டோன்னே போலீஸ் விரைந்து அங்கே வர்றாங்க. ஆனால் அப்படி அவங்க அங்கே வர்றதுக்குள்ள ஆர்சி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 15 பேர் ஆர்சி இறந்து கிடந்த அவங்களுடைய ரூமுக்குள்ள வந்து பார்க்கவும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்தோன்னே போலீஸே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல கிரைம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி யாரும் அந்த இடத்துக்குள்ள போகாம ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் கிரைம் நடந்த இடத்துல இருந்து குற்றவாளியோட கைரேகை கால்தடம் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது கேப்சர் பண்ண முடியும். ஆனா அந்த ஒரு விஷயம் இந்த ஆருசி வழக்குல நடக்கவே இல்ல. ஏன்னா போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாருமே இந்த ரூம்குள்ள வந்துட்டு போயிட்டாங்க இல்லையா. சோ அதனாலே அந்த கிரைம் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதாவது அங்க இருந்த குற்றவாளியோட கைரேகை அண்ட் கால்தடம் சொல்லிட்டு எல்லாமே எரேஸ் ஆகவும் செஞ்சிருச்சு. ஆனா என்னதான் எவிடன்ஸ் எல்லாம் அழிஞ்சாலும் கேஸை விசாரிக்காமையா இருக்க முடியும், கண்டிப்பா விசாரிச்சுதான் ஆகணும். சோ அதனாலே போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஆருசியோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்டோன்னே 2 பேருமே யோசிக்காம எங்க வீட்டுல வேலை பார்த்த
அந்த ஹேம்ராஜ் மேலதான் எங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஹேம்ராஜ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. அப்படி கேட்டோன்னே ராஜேஷ் தல்வாரும் நூபுர் தல்வாரும் ஹேம்ராஜ் பத்திய கம்ப்ளீட் டீடைல்ஸ் போலீஸ்ட சொல்றாங்க. அதை கேட்டோன்னே போலீஸும் முடிவு பண்ணிடுறாங்க ஹேம்ராஜ் தான் இந்த கொலையில பிரைம் சஸ்பெக்டா இருப்பா அப்படின்றத. ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து ஹேம்ராஜ் அவன் ரூம்ல இல்ல, இதுக்கெல்லாம் மேல அவன் ரூம்ல 2 டோர்ஸ் இருக்கு. சோ மேபி அவன் ரூம்ல இருக்கிற உள்புற டோரை திறந்து ஆருசி ரூமுக்கு வந்து ஆருசியை கொன்னுட்டு மறுபடியும் அவன் ரூமுக்கு வந்து அவன் ரூம்ல இருக்கிற வெளிப்புற டோரை திறந்து இந்த வீட்ல இருந்து தப்பிச்சு ஓடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கெஸ் பண்றாங்க. அப்படி கெஸ் பண்ணோன்னே இந்த ஹேம்ராஜ் எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சர்ச் பண்றப்ப மேபி அவனுடைய ஹோம் டவுனான நேபாளுக்கே இவன் போயிருக்கலாம் அப்படின்ற துப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அந்த துப்பு கிடைச்சோன்னு ஆருசியோட அம்மா அப்பா 2 பேருமே சார் அவன் நேபாள் போயிருந்தாலும் சரி இல்ல இந்த உலகத்தோட எந்த ஒரு மூளைக்கு போயிருந்தாலும் சரி நீங்க அவனை எப்படியாவது புடிச்சிட்டு வந்தா மட்டும் போதும், நாங்க உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்ய தயாரா இருக்கோம் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. சோ இப்படி இவங்க அழுதுட்டு சொல்றப்ப போலீஸ் அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அதாவது மே 15ஆம் தேதி நைட்டு இதுதான் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரிய போலீஸ் வெளியிடுறாங்க. அதுதான் ஹேம்ராஜ் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சிருந்திருக்கான். அப்படி அடிச்சனாலே அவனுக்கு போதை தலைக்கேறிடுது. அந்த போதையில அவனுடைய ரூமோட உள்புற டோரை திறந்து ஆருசியோட ரூமுக்கு போயிருக்கான். அப்படி போனாவே ஆருசிய பாலியல் வன்கொடுமை பண்ண பார்த்திருக்கான். ஆனா அதுக்கு ஆருசி ரெசிஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படி ஆருசி தடுக்கிறப்ப ஹேம்ராஜ் உச்சக்கட்ட கோவமாயி ஆருசிய கொலை பண்ணவும் செய்யறான். அப்படி கொலை பண்ண உடனே பயத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம வீட்டை விட்டு ஓடவும் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்களுடைய இனிஷியல் தியரி சப்மிட் பண்ணவும் செய்யறாங்க. இப்படி போலீஸ் அவங்க இனிஷியல் தியரி மீடியா முன்னாடி சப்மிட் பண்றதோட மட்டும் இல்லாம இந்த ஹேம்ராஜ் பத்திய தகவல் கொடுக்கறவங்களுக்கு 20,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கவும் செய்யறாங்க. ஆனா என்னதான் இப்படித்தான் அன்னைக்கு நைட் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்களுடைய இனிஷியல் தியரியை சப்மிட் பண்ணாலும் இந்த தியரில எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கத்தான் செஞ்சுச்சு. அந்த கேள்விகளுக்கு போலீஸால பதில் சொல்லவே முடியல. அதுல முதல் கேள்வி, அந்த வீட்டுல ஆருசியோட பெட்ரூமுக்கும் ஆருசியோட பேரண்ட்ஸ் பெட்ரூமுக்கும் இடைப்பட்ட தூரமே வெறும் 7 to 8 அடி தான். இதுக்கெல்லாம் மேல ஆருசி கொல்லப்பட்ட அன்னைக்கு அந்த 2 ரூம்ல ஏசி தான் ஓடி இருக்கு. சோ இது ரெண்டையும் வச்சு பாக்குறப்ப ஆர்சி ரூம்ல ஏதாவது ஒரு சின்ன சவுண்ட் வந்தா கூட ஈஸியா ஆர்சியோட பேரண்ட்ஸ்க்கு கேட்டிருக்கும் இல்லையா? ஏன்னா 2 பெட்ரூம்க்கு இடைப்பட்ட தூரமும் கம்மி, 2 ரூம்ல ஏசி தான் ஓடி இருக்கு அப்படின்னா பக்கத்து ரூம் சவுண்ட் ஈஸியா கேட்கும் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப ஹேம்ராஜ் ஆருசியா வந்து பாலியல் வன்கொடுமை பண்ண வரப்ப ஒரு மிகப்பெரிய சண்டே நடந்திருக்கும். அந்த சண்டையில கண்டிப்பா ஆர்சி கத்தவும் செஞ்சிருப்பாங்க. அந்த சவுண்ட் கூட கேட்காத அளவுக்கு ஆர்சியோட பேரண்ட்ஸ் தூங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. சோ இது உங்க தேர்ல ஒரு மிகப்பெரிய பிளாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கவும் செஞ்சாங்க. சரி, இந்த ஒரு கேள்வி மட்டும் தான் இந்த தேர்ல இருந்துச்சான்னு கேட்டா அடுத்தடுத்து எக்கச்சக்கமான கேள்விகள் வந்துச்சு. அதுல ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஏன் ராஜேஷ் தல்வார் ஹேம்ராஜ் தான் குற்றவாளியா இருப்பான்னு சொல்லிட்டு அடிச்சு சொன்னாரு. அப்படி சொன்னது கூட பரவாயில்ல, அவன் மேபி நேபாளத்துக்கு கூட போயிருக்கலாம் சார், அங்க கூட போய் நீங்க புடிச்சிட்டு வரதுக்கு நாங்க உதவி பண்றோம்னு சொல்லிட்டு ஏன் அவங்க பேரண்ட்ஸ் இன்சிஸ்ட் பண்ணி இதை ஸ்ட்ராங்கா சொன்னாங்க அப்படின்றதும் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கெல்லாம் மேல கொலை நடந்த அந்த வீட்டோட ஹால்ல பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில டைனிங் டேபிள்ல ஒரு எம்டியான ஸ்காட்ச் பாட்டில்ஸையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்காட்ச் பாட்டில்ல சில பிளட் சாம்பிள்ஸ் இருந்திருக்கு. இந்த ஸ்காட்ச் பாட்டில போலீஸ் கண்டுபிடிச்சதா யாருக்கும் கேள்வி கிடையாது. அந்த ஸ்காட்ச் பாட்டில குற்றவாளி எங்க இருந்து எடுத்து குடிச்சிட்டு இங்க அப்படியே வச்சுட்டு போனா அப்படின்றதான் எல்லாருடைய கேள்வியாவும் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரியான மதுபானங்கள் எல்லாம் அந்த வீட்டோட ஒரு சீக்ரெட்டான இடத்துல மட்டும்தான் இருக்கவே செய்யுமாம். அந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட முக்கியமான நபர்களுக்கு மட்டும்தான் தெரியவே செய்யுமாம். அப்படி இருக்கிறப்ப வெளியில இருந்து ஒரு குற்றவாளி வந்திருந்தா அப்படின்னா அவனால அந்த இடத்த கண்டுபிடிச்சிக்கவே முடியாது. அதனால கண்டிப்பா இந்த வீட்டுல அந்த மதுபானம் இருக்க இடத்த நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான் இந்த குற்றத்தையே பண்ணிருக்கான். இந்த இடத்த பத்தி தெரியாதவனோ இல்ல வெளியில இருந்து வந்தவனும் இந்த குற்றத்தை பண்ணல அப்படின்றத எக்கச்சக்கம் பேர் நம்பவும் செஞ்சாங்க. போலீஸ்ட கேள்வி கேட்கவும் செஞ்சாங்க. இது எல்லாத்துக்கும் மேல போலீஸோட இந்த ஃபர்ஸ்ட் தியரில இந்த மிகப்பெரிய லூப் ஹோலே ஆர்சியோட பெட்ரூம் டோர் தான். எஸ், ஆர்சியோட பெட்ரூம் டோர் பாத்தீங்கன்னா 2 சைடு லாக் ஆகக்கூடியது. அதாவது அந்த டோர் ஆர்சி ஒன்ஸ் தூங்க போறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னு ஆர்சியை எழுந்து வந்து அந்த டோரை உள்ள கூடி அன்லாக் பண்ணா மட்டும் தான் திறக்க முடியும். இல்லாட்டினா வெளிப்புறமா ஓபன் பண்ணா அந்த ரூமோட கீ தேவைப்படும். அந்த கீ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்சி பேரண்ட்ஸோட பெட்ரூம்ல தான் இருக்கவே செய்யும். இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொன்னா நூப்பூர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய தலகணிக்கு பக்கத்துல தான் அந்த கீ இருக்கவே செய்யும். சோ போலீஸோட ஃபர்ஸ்ட் தியரி படி ஹேம்ராஜ் ஆர்சியோட டோரை வெளிப்புறமா திறந்து உள்ள போயிருந்தா அந்த ரூமோட கீ தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? சோ அந்த கீ ஆர்சி பேரண்ட்ஸோட பெட்ரூம்ல போய் எடுத்து வந்திருப்பாரா என்ன? அதுவும் அவங்க அம்மா தலானிக்கு பக்கத்துல இருந்து அந்த கீயை போய் எடுத்துட்டு வந்திருப்பாரா என்ன? அப்படி அவர் அந்த கீயை எடுத்துட்டு வர வரைக்கும் அவங்க அம்மா அப்பா முடிக்காம இருந்தாங்க. சோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இல்லையா? சோ அதனால இந்த தியரி ஒரு ஃபெயில்டு தியரி தான் சொல்லிட்டு எக்கச்சக்கமான மக்கள் நம்பவும் ஆரம்பிச்சாங்க. இப்படி போலீஸ் வெளியிட்ட ஃபர்ஸ்ட் தியரி ஃபேக்கான தியரின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மக்கள் நம்பிட்டு இருக்கப்ப அடுத்த நாள் இன்னும் எக்ஸாக்டா சொன்னா மே 17ஆம் தேதி இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டும் நடக்குது.
மே 17, 2008 வருஷம், அதாவது கொலை நடந்ததுக்கு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ராஜேஷும் நூப்பரும் தன்னோட மகளோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக ஹரித்வார்ல இருக்க கங்கை ரிவருக்கு போயிடுறாங்க. அப்படி அவங்க அங்க போன அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்களோட வீட்டுல ராஜேஷோட பிரதரான தினேஷும் அவரோட சில ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க. இவங்க கூட ரிட்டையர்டு டிஎஸ்பி ஒருத்தர் இருக்காரு, அது கூடயே கௌதம் அப்படின்ற இன்னொரு நபரும் இருக்காரு. சோ இவங்க எல்லாருமே இந்த ஆழ்ந்த இரங்கல் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஷேர் பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயத்துல தற்செயலா கௌதம் அப்படின்ற நபர் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவரு டெர்ரஸ் போற அந்த வழிப்பக்கம் போறாரு. அப்படி போற அந்த சமயத்துல தான் அந்த டெர்ரஸ் போற வழியில அந்த டெர்ரஸ் டோர்ல சில பிளட் சாம்பிள்ஸ் நோட் பண்ணிடுறாரு. அதை நோட் பண்ணோடனே அங்க இருந்து எல்லாத்தையும் அதை சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அவங்க எல்லாருமே இந்த போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணவும் செய்யறாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ண உடனே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த தத்தாராம் அப்படின்ற ஒரு வேகமா விரைந்து வர்றாரு. அப்படி விரைந்து வந்து அவரும் அந்த பிளட் ஸ்பாட்ஸை பாக்குறாரு. அதை பார்த்தோன்னே அவருக்கும் சந்தேகம் கிரியேட் ஆகுது. சோ அந்த சந்தேகத்தை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா அந்த கதவை திறந்தா மட்டும் தான் தீர்க்க முடியும். உடனே இந்த கதவோட சாவியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே ராஜேஷோட பிரதரும் அவங்களோட வீட்டுல எல்லா இடத்துலயுமே சாவியை தேடி பாக்குறாப்ல. ஆனா எங்கேயுமே அந்த சாவியை கண்டுபிடிக்க முடியல. ஏன் அவர் கூட இந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த டெர்ரஸ்க்கு போற அந்த டோரோட சாவியை மட்டும் எங்க இருக்குன்றத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கு மேலே வெயிட் பண்ணா வேலைக்காகாது, நம்ம வெளியில என்ன இருக்குன்றத தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு தத்தாரம் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த டோரை உடனே உடைச்சு வெளியே போறாரு. அப்படி வெளியே போனவர் டெர்ரஸ்ல பார்த்த அந்த ஒரு காட்சி அவரை பயங்கரமா அதிர்ச்சி அடைய வைக்குது. அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நடந்து போயிட்டு இருந்த அந்த ஒரு கேஸையே கம்ப்ளீட்டா தலைகீழா திருப்பி போடவும் செய்யுது. எஸ், அந்த டெர்ரஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பாடி கிடக்கு. அந்த பாடியும் ஒரு நாள் முழுக்க அந்த இடத்துல கிடக்குற மாதிரி தான் இருக்கவே செய்யுது. அதோட முகம் ஆப்போசிட் சைடு திரும்பி இருக்கு. சரி, இது யாரா அப்படின்னு வேகமா போயிட்டு தத்தாரம் அந்த பாடியை திருப்பி பாக்குறாரு. திருப்பி பார்த்த அந்த நோட்டியை அவர் அதிர்ந்து போயிடுறாரு. ஏன்னா அந்த பாடி வேற யாரோடதும் கிடையாது. நேற்று முழுவதும் அரிசியை கொண்டது இவரதான் இருப்பாருன்னு ஒரு தீரை சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஹேம்ராஜ் தான் கொண்டிருப்பாருன்னு ஒரு தீரை சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு ஹேம்ராஜே இப்ப பிணமா அந்த டெர்ரஸ்ல ரத்த வெள்ளத்துல கிடக்காரு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா தத்தாராமையே தூக்கி வாரி போட்டுருது. இது தத்தாராம மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த நொய்டா போலீஸையுமே பயங்கரமா தூக்கி வாரி போட்டுருது. இதுல தத்தாராம் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்றாரு. இந்த ஒரு ஹேம்ராஜை கொலை செய்த அந்த நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த பாடியை மறைக்கிறதுக்காக தான் வாலண்டியரா பல விஷயங்களை பண்ணிருக்காங்க அப்படின்றத கிளியர் கட்டா அவர் நோட் பண்றாரு. அந்த ஹேம்ராஜை கொலை செய்தது வீட்டுக்குள்ள அவரை தரதரன்னு எழுதிட்டு வந்து அந்த டெர்ரஸ்ல போட்டிருக்காங்க. ஆனா என்னதான் உள்ள இருந்து வெளியே எழுதிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ள அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் இல்ல. ஆனா அந்த டோருக்கு வெளியில, அதாவது டெர்ரஸ்க்கு வெளியில மட்டும் தான் அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கு. அப்படின்னா வீட்டுக்குள்ள அந்த பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த டோருக்கு வெளியில டெர்ரஸ்ல இருக்கிற பிளட் ஸ்டெயின்ஸுமே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக கூலர் பேனல்ஸை போட்டு கம்ப்ளீட்டா கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க இருக்கிறதே ஒரு அபார்ட்மெண்ட் இல்லையா, அப்படின்னா அக்கம் பக்கத்துல இருக்கிற டெர்ரஸ்ல இருந்து பார்த்தாலே இந்த டெர்ரஸ் தெரியும் இல்லையா. சோ அப்படி பாக்குறப்ப இந்த பாடி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவே அந்த டெர்ரஸ்ல இருக்க துணி காய போற கம்பிகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கம்பிகள்ல மிகப்பெரிய போர்வைகளை போட்டு கம்ப்ளீட்டா இந்த பாடியை கவர் பண்ணி மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. சோ இந்த காட்சிகள் எல்லாத்தையும் பாக்குறப்ப தத்தாரம் ஒரு விஷயத்தை கிளியர் கட்டா புரிஞ்சுக்கிறாரு. இந்த கொலையவே பக்காவா பிளான் பண்ணி மாஸ்டர் மைண்டோட தான் பண்ணிருக்காங்க அப்படின்றத. அப்படி இந்த எல்லா விஷயங்களையும் நோட் பண்ண உடனே இந்த பாடியை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு உடனே தத்தாரம் அனுப்பி வைக்கிறாரு. அப்படி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பின அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹேமராஜோட பாடியில எக்கச்சக்கமான காயங்கள் இருக்கதையும் நோட் பண்றாங்க. அப்படி இருக்கிற அந்த காயங்கள்ல சில காயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே விசித்திரமா இருக்கதையும் நோட் பண்றாங்க. ஏன் அது விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா அந்த காயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா விசித்திரமான ஏதோ ஒரு பொருளை வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா அது என்ன பொருள் அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ அந்த பாடியை கம்ப்ளீட்டா டீடைல் அட்டாப்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலீஸ் கிளம்பிடுறாங்க. என்னதான் போலீஸ் இந்த ஹேமராஜ் பாடியை கைப்பற்றி இந்த மாதிரி அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் இந்த நியூஸ் வெளியே தெரிஞ்ச உடனே இதுவே ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை கிரியேட் பண்ணுது. ஏன்னா நேத்து வரைக்கும் போலீஸ் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஹேமராஜ் தான் அதை பண்ணிருப்பாரு, அவர் தான் ஆரோசியை கொண்டுட்டு நேபாளுக்கு ஓடி போயிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீரை சொல்லி வச்சிருந்தாங்க இல்லையா. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஹேமராஜோட பாடியே கிடைச்சிச்சு அப்படின்னா மீடியா அண்ட் மக்கள் எல்லாரும் சும்மாவா இருப்பாங்க. போலீஸ் ஏதோ சப்பக்கட்டு கட்டி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும்ன்றதுக்காக வாலண்டியரா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. டெர்ரஸ்ல இருக்கிற பாடியை ஒரு நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டை நீங்க தேடின லட்சணம் இதுலயே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நாங்க எப்படி போலீஸை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் அடுத்தடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவே பாத்தீங்கன்னா நொய்டா போலீஸ்க்கு உச்சக்கட்ட பிரஷரையும் கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த நொய்டா போலீஸ்க்கு மட்டும் கிடையாது, இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவுனதுனாலேயே நொய்டா கவர்மெண்ட்டுக்குமே உச்சக்கட்ட பிரஷர் கிரியேட் ஆகுது. சோ அதனால எதுக்கு மேல இந்த கேஸ் லோக்கல் போலீஸ்ல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் இனிஷியல் இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சிட்டியோட சூப்பரண்ட் ஆஃப் போலீஸையும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க. அண்ட் இந்த கேஸை கம்ப்ளீட்டா டெல்லி போலீஸ்ட ஹேண்ட் ஓவர் பண்ணவும் செய்யறாங்க. ஸோ அப்படி இந்த கேஸ்குள்ள வந்து டெல்லி போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வேற ஒரு கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ், ஒரே நைட்ல ஒரே வீட்டுல 2 கொலைகள் நடந்திருக்கு. அந்த 2 பேருமே வித்தியாசமான நபர்கள். அதுல ஒருத்தவங்க 13 வயது பெண் சிறுமி, இன்னொருத்தவங்க 45 வயது மிக்க ஆண். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருடைய பாடியை வித்தியாசமான இடத்துல தான் கண்டுபிடிக்க செஞ்சிருக்காங்க. அந்த பெண் சிறுமியோட பாடியை பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆணோட பாடியை பாத்தீங்கன்னா டெர்ரஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல இந்த கொலை நடந்த நேரம் மே 16 மிட் நைட்ல இருந்து 1 மணிக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு டெல்லி போலீஸ் கெஸ் பண்ணவும்
செய்றாங்க. இப்படி கெஸ் பண்றதோட மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல எக்கச்சக்கமான விஷயங்களையும் டெல்லி போலீஸ் கண்டுபிடிக்கவும் செய்றாங்க. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஃபோர்ஸ்டு என்ட்ரியும் இல்ல. அதாவது இந்த வீட்டோட எந்த கதவுகளும் உடைக்கப்பட்டு உள்ள ஆட்கள் வரவும் இல்ல. இந்த வீட்டுக்கு வெளியில இருந்து யாரும் உள்ள வரவும் இல்ல. ஏன்னா இந்த வீட்டோட மெயின் டோர் எந்த விதமான பாதிப்பு ஏற்படாம அப்படியே தான் இருக்கு. அதுவும் இல்லாம அன்னைக்கு நைட் அக்கம் பக்கத்துல இருந்த யாருமே வினோதமான நபர்கள் இந்த வீட்டுக்கு பக்கத்துல நடமாற மாதிரி பார்த்ததா குறிப்பிடவும் இல்ல. சோ அவுட் சைடர்ஸ் இந்த வீட்டுக்குள்ள வரவும் இல்ல. இதுக்கெல்லாம் மேல அந்த குற்றவாளி பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எக்கச்சக்கமான விஷயங்களை ஈஸியா அணுகவும் செஞ்சிருக்கான். எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஹேம்ராஜா கொன்று அவருடைய பாடியை டெரஸ்க்கு இழுத்துட்டு போயிட்டு அங்க போட்டுட்டு வரும்போது டெரஸ் டோரை க்ளோஸ் பண்ணி கீயை எடுத்துட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த 2 கொலைகளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீட்டோட சீக்ரெட் இடத்துல இருந்த மினி பார்ல இருந்து ஒரு ஸ்காட்சை எடுத்து அதை குடிச்சு எம்டி பண்ணிட்டு அந்த எம்டி பாட்டில ஹால்ல இருக்க டைனிங் டேபிள்ல வச்சுட்டும் போயிருக்கான். சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அந்த சீக்ரெட்டான மினி பார் எங்க இருக்குன்னு அவனுக்கு எக்ஸாக்ட்டா தெரிஞ்சிருக்கு. ஆர்சி பெட்ரூம் டோரோட கீ எங்க இருக்குன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. டெரஸ் டோரோட கீ எங்க இருக்குன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. சோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாக்குறப்ப இந்த வீட்டுக்கு பரிச்சயம் இல்லாத ஸ்ட்ரேஞ்சரோ இல்ல வெளியில இருந்து வந்த அவுட் சைடரோ இந்த கொலைகளை நிகழ்த்தல. அன்னைக்கு நைட் இந்த வீட்டுக்குள்ள இருந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி போலீஸ் அவங்களுடைய தியரியை சப்மிட் பண்றாங்க. எஸ், அன்னைக்கு நைட் இந்த வீட்டுக்குள்ள யார் யார் இருந்தா ராஜேஷ், நூப்பூர், ஹேம்ராஜ், ஆருசி இந்த 4 பேர் தான் இருந்திருக்காங்க. இந்த 4 பேர்ல ஆருசியும் ஹேம்ராஜும் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப மிச்சம் இந்த 2 பேர் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி போலீஸ் அவங்களுடைய 2வது தியரியை சப்மிட் பண்றாங்க. அதுதான் ஆருசியோட அப்பாவான ராஜேஷ் தல்வார் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்ததாவும் அந்த கள்ள தொடர்பு மேபி மகளான ஆருசிக்கு தெரிய வந்திருக்கலாம். அப்படி தெரிய வந்ததோட மட்டும் இல்லாம ஆருசி இந்த விஷயத்தை ஹேம்ராஜ்டையும் சொல்லிருக்கலாம். சோ இவங்க 2 பேரும் இந்த ராஜேஷோட தகாத உறவை பத்தி ஆருசியோட அம்மாட்ட சொல்ல ட்ரை பண்ணிருக்கலாம். அப்படி சொல்ல ட்ரை பண்றது தெரிஞ்சனாலே ராஜேஷ் இவங்க 2 பேரையும் பிளான் பண்ணி மர்டர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி போலீஸ் அவங்களுடைய 2வது தியரியை சப்மிட் பண்றாங்க. இந்த தியரியை சப்மிட் பண்றதோட மட்டும் இல்லாம சப்போஸ் இப்படி நடக்கல அப்படின்னா இந்த மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. மேபி அந்த 13 வயது சிறுமியான ஆருசிக்கும் ஹேம்ராஜுக்கும் ஏதாவது தகாத உறவு இருந்திருக்கலாம். இத கூட ராஜேஷ் பார்த்துட்டு இவங்க 2 பேரை கொன்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரியை மீடியாட்ட சொல்றாங்க. கடைசி தியரியை கேட்டோடனே மீடியாட்ட இருந்தாலும் சரி மக்கள்கிட்ட இருந்தாலும் சரி பயங்கரமான எதிர்ப்பு டெல்லி போலீஸ்க்கு எதிராக கிளம்பிடுது. என்னங்க நீங்க மட்டும் கொலை செய்யப்பட்ட சிறுமி மேல இப்படி ஒரு அவதூறை கிளப்பிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம நீங்க இப்படி பேசுறது தப்பு. சோ இப்பெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சோ நீங்க இந்த லாஸ்ட் தியரியை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எதிர்ப்பு டெல்லி போலீஸ்க்கு எதிராக கிளம்பிடுது. இப்படி மக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு பயங்கரமா வந்தோடனே 3வது தியரி அன்னைக்கு நைட் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனா 2வது தியரி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜேஷ் தல்வாரை அரெஸ்ட் பண்ணவும் செய்றாங்க. அரெஸ்ட் பண்றதோட மட்டும் இல்லாம அவர்கிட்ட கன்ஃபஷனும் வாங்குறாங்க. வாங்கிட்டு அவரை ஜெயில தூக்கி அடைக்கவும் செய்றாங்க. அப்படி ஜெயில அடைச்சு அவரை அடுத்து கோர்ட்ல கொண்டு வந்து நுப்பாட்டவும் செய்றாங்க. அப்படி கோர்ட்ல கொண்டு வந்து நுப்பாட்டுறப்ப இந்த போலீஸ் வலுக்கட்டாயமா மிரட்டி தான் என்கிட்ட கன்ஃபஷனே வாங்கினாங்க. உண்மையிலேயே அன்னைக்கு நைட் இதெல்லாம் நடக்கவே இல்ல, இவங்க போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல பகிரங்கமா சொல்லவும் செஞ்சிடறாரு. அது மட்டும் இல்லாம என்கிட்ட மிரட்டி கன்ஃபஷன் வாங்குறதுக்காக தான் இவங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் என்ன அவசரமா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாப்ல. சோ இதனாலே கோர்ட்ல பயங்கரமா கன்ஃபியூஷன் கிரியேட் ஆயிருது. உண்மையிலேயே ராஜேஷ் தல்வார் தான் குற்றவாளியா அப்படின்ற ஒரு டவுட்டும் கிரியேட் ஆயிருது. சோ அதனாலே இந்த கேஸை டெல்லி போலீஸ்ல இருந்து சிபிஐக்கு கோர்ட் மாத்தவும் செய்றாங்க. சோ சிபிஐயோட கைக்கு இந்த கேஸ் போன உடனே அவங்க வித்தியாசமான கோணத்துல இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில 3 வெவ்வேறான நபர்களை அவங்க கைது பண்ணவும் செய்றாங்க. அதுல ஒருத்தரோட பேரு கிருஷ்ணா, இன்னொருத்தரோட பேரு ராஜ்குமார், இன்னொருத்தரோட பேரு விஜய் மண்டல். இதுல கிருஷ்ணா அப்படின்ற நபரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணா அப்படின்ற நபருக்கும் ஆருசியோட அப்பாவான ராஜேஷ் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவருக்கு இடையில ஒரு சின்ன முன்விரோதம் இருந்திருக்கு. அது என்னடா முன்விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த கிருஷ்ணா அப்படின்ற நபரும் பாத்தீங்கன்னா நேபாளில இருந்து இங்க ஒர்க்குக்காக தான் வந்திருக்காரு. அப்படி வந்த இவருக்கு பல்ல சின்ன பிரச்சனை இருந்திருக்கு. சோ அதனால ஆருசியோட அப்பாவான ராஜேஷ்ட தான் போய் இவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. அந்த ட்ரீட்மெண்ட்ல அந்த அளவுக்கு பெருசா பலன் கிடைக்கல அப்படின்றதுனால கிருஷ்ணாவுக்கும் ராஜேஷ் கடையில சின்ன முட்டலும் மோதலும் கிரியேட் ஆயிருந்திருக்கு. சோ இந்த ஒரு முன்விரோதம் மேபி இதுக்கு காரணமா இருக்கலாமா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகத்தின் பார்வையில தான் சிபிஐ இவரோட வீட்டுல போய் சர்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி சர்ச் பண்ணி பாக்குறப்ப இந்த கிருஷ்ணாவோட வீட்டுல ரத்தம் படிந்த ஒரு கத்தியையும் ரத்தம் படிந்த சில துணிகளையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ அதை எவிடன்ஸ் எடுத்த உடனே மேபி இவர் கூட இந்த கொலைகளை பண்ணிருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தின் பார்வையில இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போறதோட மட்டும் இல்லாம இவர்கிட்ட நார்கோ டெஸ்டும் எடுக்கிறாங்க. அதாவது மயக்க நிலைமைக்கு கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவர் அறியாமலே அவரை உண்மையை சொல்ல வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த நார்கோ டெஸ்ட்டுக்கு அவரை உட்படுத்துறாங்க. அப்படி நார்கோ டெஸ்ட்டுக்கு உட்படுத்துறப்ப இந்த கிருஷ்ணா அப்படின்ற ஒரு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான பதில சொல்லியிருக்காப்ல. அதுல ஒரு தடவை பாத்தீங்கன்னா அருசியை தாக்குனது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்திருக்காப்ல. இன்னொரு தடவை கேட்கிறப்ப ஐயோ நானும் தாக்கலைங்க, ராஜ்குமார் தான் தாக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இன்னொரு தடவை கேட்கிறப்ப ஐயோ நானும் தாக்கல, ராஜ்குமாரும் தாக்கல, விஜய் மந்தல் இருக்காரு பாத்தீங்களா அவர் தான் தாக்குனாப்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவையும் வெவ்வேறு விதமா 3 பேரோட பேரை சொல்லியிருந்திருக்காப்ல. சோ அதனாலே இந்த கேஸ்ல இன்னும் 2 பேர் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமாரையும் விஜய் மந்தலையும் சிபிஐ அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா என்னதான் நார்கோ டெஸ்டோட அடிப்படையில் இந்த 3 பேரை அவங்க அரெஸ்ட் பண்ணாலும் அந்த நார்கோ
டெஸ்டோட ரிசல்ட் மட்டுமே ஃபைனல் எவிடன்ஸா காமிச்சு இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் சொல்லியானோ. இவங்க தான் குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கணும். சோ அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ கிட்ட கோர்ட் சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சிபிஐயும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ தேடி பார்க்கறாங்க, சர்ச் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா எவ்வளவுதான் அவங்க முயற்சி பண்ணாலும் ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சோ அதனால அருஷோட அப்பாவான ராஜேஷ்க்கு எதிராகவும் எந்த விதமான எவிடன்ஸும் இல்ல. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா கைது பண்ண இந்த 3 பேருக்கு எதிராகவும் எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாததுனால இந்த 4 பேரையுமே கோர்ட் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ரிலீஸ் பண்றதோட மட்டும் இல்லாம இது ஒரு அன்சால்வ்டு கேஸாவே கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை இன்னொரு சிபிஐ டீம் கையிலையும் மாற்றி விடுறாங்க. இப்படி இரண்டாவது சிபிஐ டீம் கைக்கு இந்த கேஸ் பண்ண உடனே அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா எவிடன்ஸையும் கேதர் பண்ணி பார்க்கறப்ப டெல்லி போலீஸ் சொன்ன மாதிரி அவுட் சைடர்ஸ் யாருமே இந்த வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ்ல என்டர் பண்ணி போனதுக்கான எந்த விதமான தடையும் இல்ல. ஆர்சியோட பெட்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் லாக் பண்ணக்கூடிய ஒரு டோர் தான். இதை வெளியில இருந்து ஓபன் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு கீ வேணும். அந்த கீயும் பார்த்தீங்கன்னா ஆர்சியோட அம்மா அப்பாவோட பெட்ரூம் குள்ள தான் இருக்கும். சோ வெளியில இருந்து ஒரு நபர் உள்ள போல அப்படின்னா கண்டிப்பா உள்ள இருக்கிற ஏதோ ஒரு நபர் தான் அந்த கீயை யூஸ் பண்ணி உள்ள போய் என்டர் ஆயிருக்கணும். அது மட்டும் கிடையாது, அந்த வீட்டோட டெரஸோட கீ எங்க இருக்கும் அப்படின்றது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கடுத்து அந்த வீட்டுல அந்த சீக்ரெட்டான மினி பார்ல இருந்து ஸ்காட்ச் எடுத்து வேற அடிச்சிருக்காங்க. அந்த ஸ்காட்ச் இருக்கிற இடம் அந்த வீட்டுல இருக்கிற ஒரு நபருக்கு மட்டும் தான் கண்டிப்பா தெரியும். இதுக்கு மேல கொலை செய்யப்பட்ட ஹேம்ராஜ் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவரோட பாடியில வினோதமான சில காயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அட்டாப்சில சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா. அந்த காயங்களுக்கான காரணம் கோல்ஃப் பேட்டை வச்சு அடிச்சது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கோல்ஃப் பேட்டை கூட ராஜேஷ் யூஸ் பண்ற கோல்ஃப் பேட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் சிபிஐ டீம் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இது எல்லாத்துக்கு மேல கொலை செய்யப்பட்ட ஆருஷியோட அம்மா இருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது நூப்பூர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட செல்போனு கொலை செய்யப்படுறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ண அவங்களோட போன் பாத்தீங்கன்னா 2 நாட்கள் கழித்து மே 18ஆம் தேதி மத்தியானம் தான் ஆன் ஆகவே செஞ்சிருக்கு. சோ இதுவே சிபிஐக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை கிரியேட் பண்ணுது. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்க்கறப்ப வீட்டுக்குள்ள இருந்த 4 பேருக்கு தான் இந்த எல்லாத்தையும் அக்சஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுல 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்படி பார்க்கறப்ப மிச்சம் இருக்கிற 2 பேர் தான் கண்டிப்பா இந்த வேலைகளை பார்த்திருக்கணும். அதுலயுமே முக்கியமா ஹேமராஜோட பாடியில இருக்கிற கோல்ட் பேட் அடிய வச்சு பார்க்கறப்ப மேபி இந்த கொலையை ராஜேஷ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா சீக்ரெட்டான பார்ல இருந்து ஸ்காட்ச் எடுத்து அடிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ராஜேஷ் தான் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணப்பட்ட அந்த கொலைகளை மறைக்கிறதுக்கு ராஜேஷோட மனைவியான நூப்பூரும் உதவி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மட்டுமே சப்மிட் பண்ணி இந்த இரட்டை கொலைகளை பண்ணது இந்த 2 பேரான ராஜேஷ் அண்ட் நூப்பூர்னு சொல்லிட்டு கோர்ட் சிபிஐ டீம் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணவும் செய்றாங்க. இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்த கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒத்து போற மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா இவங்க 2 பேர் தான் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் அண்ட் நூப்பூருக்கு லைஃப் டைம் இம்ப்ரிசன்மென்ட் கொடுத்துறாங்க. அதாவது ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. இந்த ஒரு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பப்ளிக் டிபேட் இந்தியால மட்டும் இல்ல இன்டர்நேஷனல் ஃபுல்லாவே ஏற்படுத்துது. ஏன்னா இந்த ஒரு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா சரியான நீதி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாதி மக்கள் வரவேற்றாங்க. இன்னும் பாதி மக்கள் போதுமான எவிடன்ஸே இல்லாம இவங்களை எப்படி குற்றவாளின்னு நிரூபிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து கேள்வி கேட்கவும் செஞ்சாங்க. சோ இதனாலே பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 2014 வருஷம் அலகாபாத் ஹைகோர்ட்ல ஆர்சியோட பேரண்ட்ஸ் மேல்முறையீடு பண்றாங்க. அப்படி மேல்முறையீடு பண்ண இந்த கேஸை திரும்பி ரீ எக்ஸாமினேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டும் ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆர்டரை ஏற்று தரவா இந்த கேஸை மறுபடியும் ரீஇன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இது கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க 3 வருஷத்துக்கு மேல இந்த ரீஇன்வெஸ்டிகேஷன் போகுது. ஃபைனலா இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டும் கோர்ட்ல சப்மிட் பண்ணப்படுது. ஜட்ஜ்மெண்ட் டேவும் வருது. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொன்னா அக்டோபர் மாசம் 12ஆம் தேதி 2017 வருஷம் இந்த கேஸுக்கான தீர்ப்பும் கொடுக்கப்படுது. அதுதான் இந்த கேஸ்ல முன்னாடி குற்றவாளின்னு அழைக்கப்பட்ட ராஜேஷ் அண்ட் நூப்பூர் தல்வார் 2 பேருக்கு எதிராக சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ் மட்டும் தான் இருக்கே தவிர கான்கிரீட் ப்ரூஃபான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. அதாவது இந்த சூழ்நிலையெல்லாம் வச்சு பார்க்கறப்ப இவங்க தான் குற்றவாளியா இருக்கலாமேன்னு தான் இந்த எவிடன்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணுதே தவிர இவங்க 2 பேர் தான் அந்த 2 கொலைகளையும் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இங்க இல்ல. சோ இவங்க தான் கொலையாளி அப்படின்றதுக்கான கிளியர் கட்டான எவிடன்ஸ் இல்லாதனாலேயே இவங்க கொலையாளியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை தர முடியாது. சோ அதனால இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் தண்டனை ரத்து செஞ்சுட்டு இவங்களை ரிலீஸ் பண்ணவும் செஞ்சிடறாங்க. அதாவது 3.5 வருட சிறை தண்டனைக்கு பிறகு ராஜேஷ் அண்ட் நூப்பூர் தல்வார் ஃபைனலா ரிலீஸ் பண்ணவும் பண்றாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணப்பட்ட ராஜேஷ் அண்ட் நூப்பூர் தல்வார் நொய்டால இருந்து காலி பண்ணிட்டு டெல்லிக்கு போனதாகவும் அவங்களுடைய டென்டல் பிராக்டிஸ மறுபடியும் புதுசா ஆரம்பிச்சதாகவும் சொல்லப்படுது. ஆனா என்னதான் அவங்க மறுபடியும் அவங்களுடைய புது வாழ்வை ஸ்டார்ட் பண்ணிட்டாலும் அவங்க பொண்ணான ஆருசி இறப்புக்கு இன்னமும் நியாயம் கிடைக்கவே இல்ல. கிட்டத்தட்ட 18 வருடங்களும் உருண்டோடிருச்சு. இன்னமும் கூட அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுல இந்த 2 பேரும் எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, அவங்கள கொலை செஞ்ச குற்றவாளி யார் அப்படின்றதுக்கான பதில் இன்னைக்கு டே வரை கிடைக்கவே இல்ல. இந்த கேஸ்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் வரலாம். ஏன்னா வெளியில இருந்து யாருமே வரல அப்படின்னா இவங்க 2 பேர் தான் கண்டிப்பா கொலை பண்ணிருக்கணும். அதுவும் ஹேம்ராஜ் பாடியை மறைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வேலைகளையும் பண்ணிருக்காங்க. வெளியில இருந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டு போறா அப்படின்னா இந்த பாடியை மறைக்கிறதுக்கு ஏன் பிளான போடணும்? அவன் பாட்டு கொலை பண்ணிட்டு போயிருப்பான்டா, அப்புறம் ஏன்டா இவங்களுக்கு தண்டனை கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இதே கேள்விதான் ராஜேஷ் அண்ட் நூப்பூரை ரிலீஸ் பண்றதுக்கு சாதமான கேள்வியாவும் அமைஞ்சிச்சு. ஏன்னா இவங்களுக்கு சாதகமா
வாதான வக்கீல் என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, யாராச்சும் கொலை பண்ணிட்டு பாடி அவங்க வீட்லயே வச்சிருப்பாங்களா, அப்படி வச்சிருந்தா இவங்க தான் பிரைம் சஸ்பெக்ட் ஆவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதா, அதுல இவங்க 2 பேரும் வெல் எஜுகேட்டட் பீப்புள் வேற, அப்படி இருக்கிறப்ப கொலை பண்ணிட்டு அதை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ண தானே பாப்பாங்க, யாராச்சும் அவங்களுக்கே குளிய தோண்டி அதுக்குள்ள அவங்களே போய் படுத்துக்கிட்டு மண்ணள்ளி போடுவாங்களா என்ன? சோ கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. சோ அதனாலே ராஜேஷ் அண்ட் நூபுர் கொலை பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு வாதாடி இவங்களை ரிலீஸ் பண்றதுக்கு தீர்ப்பும் வாங்கி கொடுத்தாங்க. சோ இந்த ஒரு அன்சால்வ்டு கிரைம் கேஸ் பத்தின உங்களோட கருத்து என்ன? இந்த 2 பேரை யார் கொலை பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அதை பத்தின உங்களோட கருத்தை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது நாள் வரைக்கும் இந்தியால இருக்கிற மோஸ்ட் அன்சால்வ்டு மிஸ்டீரியஸான கிரைம் கேஸ்ல இதுவும் ஒன் ஆஃப் த கேஸா தொடர்ந்துட்டு தான் இருக்கு. சோ அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அப்படின்றது இறந்து போன ஆருஷி அண்ட் ஹேம்ராஜுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேற யாருக்கும் தெரியாது. இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்றதை மட்டும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.